வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8 ப்ரோமோ 2ல் காமிச்சது மாதிரி இந்த வீக் டபுள் எபிக்ஷன் வந்து கன்ஃபார்ம். ஸோ ஆல்ரெடி ப்ரோமோ 3ல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் இருக்க மாட்டாப்புல, சத்யாவை காணோம். ஸோ ஆல்ரெடி தூக்கிட்டானுங்க போல இருக்குது. அவர் தான் சொல்லுவார், ஐ ஆம் டன், இனிமேல் போனாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார். ஸோ அதே மாதிரி சொல்லி வச்சு தூக்கிட்டானுங்க. ஸோ அடுத்து நாளைக்கு நம்ம அக்கா தர்சிகா போவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அவங்கள தான் இருக்கும், வேறு யாராக இருக்க போகுது. ஸோ இன்றைக்கி நடந்த எபிசோடில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அருணா வந்து பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணியிருக்காரு. ஜெஃப்ரியை வந்து கேள்வி கேட்டிருக்காரு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸில். அடுத்து வந்து தீபக், மஞ்சரி, சௌந்தர்யா அவங்களுக்குலாம் பயங்கரமாக கைத்தட்டு வந்திருக்குங்க. ஸோ ராயனை வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு விஜய் சேதுபதி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜாக்லினுக்கும் கொஞ்சம் லைட்டாக கைத்தட்டல் கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சத்யா எலிமினேட்டட். ஸோ என்னென்னா பெஸ்ட்டு மேனேஜர் யார் அப்படின்னு வந்து கேட்கும்போது சத்யாலாம் இவங்க ஜாக்லின் எந்திரிச்சு சொல்கிறாங்க, மஞ்சரி அண்டு தீபக் வந்து பெஸ்ட் மேனேஜராக இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து நம்ம சௌந்தர்யா எந்திரிச்சு நியாயமான முறையில் பார்த்தா தீபக் அண்ணா தான் பெஸ்ட்டு மேனேஜர், அவருக்கு தான் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சௌந்தர்யா சொல்லிட்டாங்க. விஷாலும் தீபக்கை தான் சொல்கிறாரு. அடுத்து அருணை கேட்கும்போது அருண் வந்து ஜெஃப்ரி அப்படின்ட்டாப்புல. ஜெஃப்ரி எங்கேயா இருந்தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. போன வாரமும் தேவையில்லாதில் மாட்டி ரோஸ்ட் வாங்கினாங்க அருண், இந்த வாரமும் தேவையில்லாதால் மாட்டி ரோஸ்ட் வாங்குறாப்புல. ஸோ அடுத்து வந்து ஜெஃப்ரிட்ட கொஸ்டின் பண்ணுறாரு விஜய் சேதுபதி, இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்குறதுக்கு நீ தகுதியான ஆள் தானா? உன்னை வந்து பெருசாக காமிச்சு உன்னை வீக்கராக ஆக்குறாங்க, அது உனக்கு தெரியலையா? ஸோ அரசியலுங்கிறது நம்மளை வச்சும் நடக்கும், நம்மளை சுற்றியும் நடக்கும் அப்படின்னு சொன்னோன்னே ஜாக்லின்லாம் பயங்கரமாக கைதட்டுது. அப்பா, ஜாக்லின் பண்ணாத அரசியலா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டு இது பண்ணிட்டாரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சரி அப்படிங்கிறவங்க வந்து அவங்களையும் கேள்வி கேட்டிருக்காருன்னு எனக்கு ஒரு நியூஸ் வருது. என்னென்னா மாற்றி மாற்றி பேசுவாங்க தெரியுமா? ஸோ பயங்கரமான ஃபேக்குங்க அவங்க, அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ முத்துக்குமார் மேட்டர்லேயுமே அவங்க கொஞ்சம் இது பண்ணியிருப்பாங்க. என்னென்னா அந்த ராணுவ கையை வந்து தட்டி விட்டுருப்பாங்கல்ல, கோவத்தில் தான் அடித்து தட்டி விட்டுருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கேமை இன்ட்ரெஸ்ட்டாக ஆக்குறதுக்கு, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இல்லை நான் சும்மா தட்டி விட்டேன் அப்படின்ட்டு இருப்பாங்க. அடுத்து தீபக்கிட்ட வந்து பேசும்போது சொல்லியிருப்பாங்க, நான் கேமை வந்து இன்ட்ரெஸ்ட் ஆக்க தான் தட்டி விட்டேன். அதுவால் இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, அது பியூராக வந்து அவங்க தப்பிக்கிறதுக்காக அவங்க எடுத்த ஸ்டாண்டர்ட். இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக மேனேஜர் வந்து என்ன மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடாதோ அதை காமிச்சு அது ஒரு டேக் அவேவாக வந்து நான் வந்து பண்ணுறதுக்காக தான் இது பண்ணேன் அப்படின்னு வந்து ஒரு சரியான பொய்க்குழியாக இருக்காங்க மஞ்சரி. ஐயோ சாமி அதான் அதை வந்து கேள்வி கேட்டிருக்காரு. இதில் மஞ்சரி யார்? அந்த இடத்துல ஒரு சொல்லியிருக்கீங்க, இந்த இடத்துல ஒன்று சொல்கிறீங்க, அப்போ யார் தான் மஞ்சரி அப்படிங்கிற கேள்வியை வந்து நம்ம விஜய் சேதுபதி கேட்டிருக்காரு அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி எபிசோடு பார்ப்போம். அருணோட ரோஸ்ட் எப்படி இருக்குது, ஸோ ஜெஃப்ரியோட மூஞ்சி என்ன மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்ம சூரிட்டெலாம் வாங்கினார் நாமினேஷன் ஃப்ரீ பாஸு, இப்படி ஆகி போச்சு அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. ஸோ பார்க்கலாம். See you.